வணக்கம். ஹிப்போக்ரிட், அச்சொந்தி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முகமுடி போட்டுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சேருவங்க, முகமுடி காட்டிட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் பேசுறவங்க, இவங்கதான் ஹிப்போக்ரிட்வாங்க. டிசிப்ளினா இருக்கணும்னு பேசுவாங்க, லைஃப்ல எப்படி முன்னேறணும்னு பேசுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய சுயரூபம் வந்துட்டு அது அல்ல. அவங்க அதுக்கு எல்லாமே தலைக்கிலேயே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. டிசிப்ளின் இருக்காது, லைஃப்ல எப்படி போனோம்னு இருக்காது. ரொம்ப கைண்ட், ரொம்ப நல்லதா வந்துட்டு பேஸ்புக்ல டிக்டாக்ல எல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல வந்துட்டு பஜாரித்தனமா, என்ன சொல்றது, ரூடா, ஃபேமிலி கிட்ட மரியாதை இல்லாம அவமதிச்சு இந்த மாதிரி வந்துட்டு சேரவும் இருக்காங்க. டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ்னு போஸ்ட் போடுவாங்க. ஆனா மத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்றதே அவங்களோட வேலையா, அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். இந்த மாஸ்க் போட்டு சேரவங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்ம இப்படி பேசிட்டுமே, ஃபேமிலியில வந்துட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா வெளியே போயிட்டு நம்மளா இருக்கணுமே. புரியுதுங்களா? நம்ம பேசுறபடி நம்ம வெளியே அந்த மாதிரி நடந்துக்கணுமே, முடியுமா? ஏன்னா நீங்க மாஸ்க்ல போட்டிருக்கீங்க. நீங்க மாஸ்க் போட்டனால நீங்க அதே மாதிரி மாஸ்க் போட்டு எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. ஆனா நீங்க உண்மையா இருந்தீங்களா, நீங்களா இருந்தீங்களா, எங்க போனாலும் உங்களுடைய சுயரூபம் இதுதானே எல்லாருக்கும் தெரியும். ஓ, இவங்க இப்படி பேசுறவங்க தானே டிக்டாக்ல, சோசியல் மீடியால, அவங்க தான் இவங்க, ஏன்னா அதுலயும் அப்படிதான் இருக்காங்க, இப்பயும் அப்படிதான் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். ஆனா ரொம்ப பேருக்கு அது முடியறது இல்ல. நானே பாத்திருக்கேன், டிக்டாக்ல வந்துட்டு அப்படி பேசுறவங்க நேர்ல பாத்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க, சிரிக்க கூட சிரிக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ஒரு அசிங்கமான ஒரு மாஸ்க், தெரியுங்களா? அதை தவிர்க்க பாருங்க.